காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆன ஒரு பையன் ஏசியாவோட ரிச்சஸ்ட் பர்சன். இது வரைக்கும் ஏசியால இந்த மாதிரி ஒரு பணக்காரன் இருந்ததே இல்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு மாபெரும் பணக்காரரான கதையை பார்ப்போமா. கௌதம் அதானி அகமதாபாத்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுலயே படிப்பு மேல அந்த அளவுக்கு இஷ்டம் இல்ல. அதனால 16 வயசுலயே ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆகி மும்பைக்கு கிளம்பி போறாரு. மும்பைல ஏதாவது ஒண்ணு பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு போறாரு. ஆனா மும்பைல ஒரு மாபெரும் தோல்வியை தழுவினதுக்கு அப்புறம் பயந்து போய் திருப்பி தன்னோட ஊருக்கே வந்து காலேஜ்ல ஜாயின் பண்றாரு. காலேஜ்ல ஜாயின் பண்ணி 2 வருஷம் 18 வயசு இருக்கும்போது காலேஜ் டிராப் அவுட் ஆயிடுறாரு. டிராப் அவுட் ஆகி திருப்பி மும்பைக்கு போறாரு. ஆனா இந்த வாட்டி பல பிளான்ஸோட போறாரு. அவர் நினைச்ச மாதிரியே அவருக்கு ஒரு கம்பெனில டைமண்ட் சோல்ஜரா வேலை கிடைக்குது. அதனால டைமண்ட் பிளிப்பிங் பத்தி நிறைய கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட தம்பியோட சேர்ந்து ஒரு பிளாஸ்டிக் மேனுபேக்சரிங் கம்பெனில வேலை செய்யறாரு. அப்ப வேலை செய்யும் போது பிளாஸ்டிக்கோட ரா மெட்டீரியலான பிவிசியை செல் பண்றதுதான் அப்போ இந்தியால இருக்கிறதுல ஹையஸ்ட் டிமாண்ட்ல இருக்க பிசினஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. உடனே சவுத் கொரியாக்கு கிளம்பி போறாரு. சவுத் கொரியால அங்க இருந்த ஒரு சில பிவிசி ப்ரொடியூசர்ஸோட டீல் எல்லாம் பேசி அங்க இருந்து 1980